ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மீஷோ ஜுவல்லரி ஹால். நான் மீஷோலேருந்து சில ஜுவல்லரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கோல்ட் செயின். இதோடைய பேக்கேஜிங் வந்து இது மாதிரி தான் இருந்தது. ஒரு குட்டி பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி ஒரு கவரில் போட்டு அமைச்சிருந்தாங்க. இந்த செயின் வந்து எனக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் ரிசீவ் ஆகிருந்தது. இது வந்து ஒரு முகப்பு மாடல் செயின். முகப்பில் வந்து பிங்க் கலர் ஸ்டோன்ஸ், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து வச்சுருக்காங்க. இந்த செயினுடைய குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த செயினுடைய லென்த் வந்து 24 இன்ச்சஸ் கிட்ட வரும். இதில் கொடுத்துருக்க அந்த கோல்டன் பிளேட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரிஜினல் கோல்ட் செயின் மாதிரி தான் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 180லேருந்து 200 ருபீஸ்க்குள்ளே வரும். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய கோட் வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு கோல்ட் பிளேட்டட் இயர்ரிங்ஸ். இதோடைய பேக்கேஜிங் வந்து நம்ம முன்னாடி பார்த்த செயினுடைய பேக்கேஜிங் மாதிரி தான் இருந்தது. ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இதுவும் வந்து எனக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் ரிசீவ் ஆகிருந்தது. இதோடைய குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு ஜிமிக்கி மாடலில் இருக்குது இயர்ரிங். இதில் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வந்து க்யூட்டாக சின்னதாக அழகாக இருக்குது. இதில் கொடுத்துருக்க அந்த கோல்டன் பிளேட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினல் கோல்டு இயர்ரிங்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது பின்னாடி வந்து ஸ்க்ரூ பேக் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 120லேருந்து 145 ருபீஸ்க்குள்ளே வரும். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோடைய கோடும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டு வந்து ஒரு இயர்ரிங்ஸ் தான். இதோடைய பேக்கேஜிங் வந்து ஒரு குட்டி பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இந்த இயர்ரிங்ஸும் வந்து எனக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் ரிசீவ் ஆகிருந்தது. இது வந்து ஒரு ரிங் மாடலில் இருக்க இயர்ரிங். இதோடைய குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவும் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினல் கோல்டு இயர்ரிங்ஸ் மாதிரி தான் இருந்தது. இதில் கொடுத்துருக்க அந்த கோல்டன் கலர் பிளேட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 100லேருந்து 130 ருபீஸ்க்குள்ளே வரும். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டும் ஒரு கோல்ட் பிளேட்டட் இயர்ரிங்ஸ் தான். இதோடைய பேக்கேஜிங் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து எந்த பிளாஸ்டிக் பாக்ஸும் கொடுக்கல. இது வந்து ஒரு ஜிமிக்கி மாடலில் இருக்க இயர்ரிங். இது வந்து எனக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் ரிசீவ் ஆகிருந்தது. இதோடைய குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இதில் கொடுத்துருக்க அந்த கோல்ட் பிளேட்டிங் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. முன்னாடி பார்த்த இயர்ரிங்ஸில் உள்ள கோல்டன் கலர் வந்து இதில் இல்லை. இதில் வந்து கொஞ்சம் எல்லோ கலர் டிண்ட் இருக்குது. இந்த இயர்ரிங்ஸ்லையும் பின்னாடி ஸ்க்ரூ பேக் தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 180லேருந்து 200 ருபீஸ்க்குள்ளே வரும். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டும் வந்து ஒரு செயின் தான். இதோடைய பேக்கேஜிங் வந்து இது மாதிரி தான் இருந்தது. ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இதோடைய பேக்கேஜிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து எனக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் ரிசீவ் ஆகிருந்தது. இது வந்து ஒரு ஷார்ட் செயின் தான். இது வந்து ஒரு டபுள் லேயர் செயின். செயினில் வந்து கீழே குட்டியாக ஃப்ளவர் டிசைனில் டாலரும் கொடுத்துருக்காங்க. டாலரில் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த செயினுடைய குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினல் கோல்ட் செயின் மாதிரி தான் இருந்தது. இதில் கொடுத்துருக்க அந்த கோல்டன் பிளேட்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 200 ருபீஸ்க்குள்ளே வரும். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மீஷோவில் வந்து அப்பப்போ வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் எப்போ வருதுன்னு பார்த்து செக் பண்ணி அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 4 பேங்கிள்ஸ். இதோடைய பேக்கேஜிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் வந்து எனக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் ரிசீவ் ஆகிருந்தது. இந்த பேங்கிள்ஸோடைய குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரிஜினல் கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரியே இருக்குது. இதில் கொடுத்துருக்க அந்த கோல்டன் பிளேட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டும் வந்து செட் ஆஃப் 4 பேங்கிள்ஸ் தான். இதுவும் வந்து நான் அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோடைய பேக்கேஜிங் கூட ரொம்ப நல்லா இருந்தது. எந்த டேமேஜும் இல்லாமல் எனக்கு ரிசீவ் ஆகிருந்தது. இந்த பேங்கிள்ஸோடைய ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டிலாம் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது.
இந்த வளையலுடைய மாடல் வந்து நெல்லி வளையல்னு சொல்லுவாங்க. இதில் கொடுத்துருக்க அந்த கோல்டன் பிளேட்டிங் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ஒரிஜினல் கோல்ட் பேங்கிள்ஸ் மாதிரி தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டு வந்து பேங்கிள்ஸ் தான். இது வந்து செட் ஆஃப் 8 பேங்கிள்ஸ் வரும். இது வந்து நான் அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோடைய பேக்கேஜிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இது வந்து எனக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் ரிசீவ் ஆகிருந்தது. இந்த பேங்கிள்ஸோடைய குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பேங்கிள்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினல் கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதில் கொடுத்துருக்க அந்த கோல்டன் பிளேட்டிங் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேங்கிள்ஸ் பார்க்குறதுக்கு நல்ல கிளிட்ரிங்காகவும் இருக்குது. இதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ப்ராடக்ட்ஸுடைய கோட் அண்ட் லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.